Bonjour à tous. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்ஃபூஸ் சான் ஜிராத்வார் என்றால் என்ன, ரோம்பா என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். கர்ஃபூஸ் சான் ஜிராத்வார்னு சொல்லணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது பேர் கர்ஃபூஸ் சான் ஜிராத்வார்னு சொல்லுவாங்க. செதிலி பசாஜ் உடைய போர்டு இருக்கும். இதுதான் செதிலி பசாஜ் உடைய போர்டு. இது செதிலி பசாஜ் உடைய கோடு. அதாவது நீங்க உள்ள போகும்போது கோஷ்ட்ல இருந்து வரவங்களுக்கு வழி விடணும். இந்த பக்கத்துல வரவங்களுக்கு தான் நீங்க வழி விடணும். ஓகேங்களா? இந்த பக்கமா தான் நீங்க சுத்தணும். அப்ப கர்ஃபூஸ் சான் ஜிராத்வார் அது பேர் இருந்தாக்கம். அப்ப நீங்க லெப்ட்ல வரவனுக்கு கட்டாயம் வழி விடணும். ஸ்லோ பண்ணீங்க வழி விடணும், இல்லைன்னா போகணும். ஒப்ளிகாத்தார் போனவருக்கு பாருங்க, கட்டாயமா நீங்க இப்படிதான் சுத்தணும். சரிங்களா? இப்படி போகும்போது இவனுக்கு வழி விடணும். அதான் கர்ஃபூஸ் சான் ஜிராத்வார். இதே ஓம்போன்னு சொன்னீங்கன்னா இந்த போர்டு இருக்காது, இந்த கோடும் இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும். இந்த ஒப்ளிகாத்தார் போனோம் இருக்கும், சில இடத்துல இருக்காது. அப்ப நீங்க உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது நீங்க உள்ள போனோம், ஆதுருவாத்துல இருந்து வர்றவங்களுக்கு நீங்க வழி விடணும். அப்ப ரோம்போன்னு சொன்னா பிரியோரித்தே ஆதுருவாத் மெயின்ல வச்சுங்க. பேசும்போது எல்லாம் ரோம்போன்னு சொல்லுவோம். ஆனா ப்ரொஃபஷனலா நீங்க சொல்லும்போது ரோம்போன்னா ஆதுவாத்திலிருந்து வரவங்களுக்கு வழி விடணும். அது அதிகமா பாரியில இருக்குது. பான்லியோ சில ஊர்ல கொஞ்சம் இருக்குது, ரொம்ப அதிகமா இல்லை. அதனால கவனமா இருங்க. தேங்க்யூ.